நம்மளோட ரெசிபி சீரீஸில் 13 ரெசிபி ஹைதராபாத் பிரியாணி. இந்த பிரியாணி நீங்கள் பாஸ்மதி பிரியாணியா இல்லை லேயர் பிரியாணின்னு சொல்லுவீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். 7 பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி எண்ணெய் காஞ்சதும் எண்ணெயில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும், கறியிடக்கூடாது. பிரியாணிக்கு தேவையான சிக்கன் எடுத்துகிட்டு பிரியாணி பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே மசாலாவும் சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு பிடி கை அளவுக்கு கொத்தமல்லி, இது ரெண்டையும் பொடியாக சாப் பண்ணி அரை லெமனோட சாறை மட்டும் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியனில் பாதி அளவு மட்டும் சிக்கனோட சேர்த்துட்டு எல்லா மசாலாவும் சிக்கனோட கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 to 40 மினிட்ஸாவது நல்லா ஊற வச்சுருங்க. 1.5 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்துகிட்டு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதையும் ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. பாத்திரத்தில் தாராளமாக தண்ணி வச்சுட்டு ஒரு பிரியாணியில் சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சமாக நெய் விட்டுட்டு 4-5 புதினா இலை போட்டுட்டு ஊற வச்ச அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 70% அளவுக்கு உப்பு போட்டு நல்லா குக் பண்ணிவிட்டு மறுபடி தண்ணி வடிச்சிட்டு ரைஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துட்டு நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை பிரியாணி பாத்திரத்தில் சேர்த்துடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா சிக்கன்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வரும். அதுக்கப்புறமா நம்ம குக் பண்ணி வச்சுருக்க ரைஸில் பாதி அளவு மட்டும் சேர்த்துக்கலாம். இது லேயராக நம்ம இப்போ செட் பண்ண போகிறோம். பாதி அளவு ரைஸை சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணியிருக்க ஆனியனில் கொஞ்சம் பாதியை மட்டும் சேர்த்துக்கோங்க. அகெயின் கொஞ்சமாக ரைஸ் சேர்த்துட்டு கொஞ்சமாக புதினா இலை, 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியனில் மிச்சம் இருக்க எல்லாத்தையுமே இந்த லேயரில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பிஞ்சாக ஃபுட் கலரை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், வேணாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அரை லெமனை புளிஞ்சு விட்டுருங்க. தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. மூடி போட்டுருங்க. ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பழைய தோசைக்கல்லை வச்சு அது மேலே பிரியாணி வட்டையை தூக்கி நல்லா வெயிட் வச்சுட்டு 30 மினிட்ஸ் மட்டும் தம் போட்டுருங்க. 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் தம்மை எடுத்துட்டு 3 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. ஆவி அடங்கினதுக்கப்புறம் நல்லா சூடாக இருக்கும்போது சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு அட்டகாசமான ஹைதராபாத் ஸ்டைலில் சிக்கன் தம் பிரியாணி ரெடி. சைடிஷு தால்சா எதுவுமே தேவையில்லை, தலைவை மட்டும் போதும். உங்களுக்கு எது ஃபேவரட் பிரியாணின்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.